களுத்துறை நீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருப்பதும் அனைவரும் அறிந்த விடயமே. இது இவ்வாறு இருக்க தௌகுழப்பவாதிகள் இப்பிரச்சினையை வேறொரு பக்கமாக திசை திருப்பி தமது தீய உள்நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ள முற்பட்டனர். அதாவது இந்த அசம்பாவிதத்துக்கு முழு காரணமான தௌவாதிகள் புகாரி தக்கியாவின் சங்கைக்குரிய ஷேக் நாயகம் அன்னவர்கள் மீது குற்றம் சுமத்தினர். இதற்காக பல பொய்ச்சாட்சிகளை தயார்படுத்தி அரங்கேற்றினர். அத்தோடு ஷேக் நாயகம் அன்னவர்களை நீதிமன்றத்துக்கு ஒரு முறையேனும் வரவழைத்து விட வேண்டும் என்று தம்மால் இயன்ற அத்தனை பிரயத்தனங்களையும் மேற்கொண்டனர். இன்னும் இதற்காக இத்தீயவர்கள் மேற்கொண்ட கபடத்தனமான நடவடிக்கைகளை இங்கு குறிப்பிட்டு காட்டுகிறோம். ஷேக் நாயகம் அன்னவர்கள் இந்த அசம்பாவிதத்தில் நேரடியாக ஈடுபட்டதாக காட்டும் கிராபிக்ஸ் அனிமேஷன்களை உருவாக்கி வீடியோ சீடிகளை வெளியிட்டமை, இணையதளங்களினூடாக யூடியூப் இன்னும் பல வடிவங்களிலும் பொய் பிரச்சாரங்களை மேற்கொண்டமை, பத்திரிகைகள், சஞ்சிகைகள், துண்டு பிரசுரங்கள் போன்றவற்றின் மூலமாக படுதூரான பொய்களை வெளியிட்டமை, மக்கள் மத்தியில் பல வதந்திகளை பரப்பி வந்தமை, ஷேக் நாயகம் அன்னவர்கள் போலீசாரினால் தேடப்படுகிறார்கள் என்று ஒரு சந்தர்ப்பத்திலும், அன்னவர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டார்கள் என்று இன்னொரு சந்தர்ப்பத்திலும், அன்னவர்கள் நாட்டை விட்டு தப்பிச் சென்று விட்டதாக பிறிதொரு சந்தர்ப்பத்திலும், அன்னவர்களது கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட் முதலானவைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மற்றொரு சந்தர்ப்பத்திலும் அப்பட்டமான பொய்களை அல்லாஹ்வுக்கு அஞ்சாமல் அடுக்கிக் கொண்டே வந்தனர். இந்த பொய்களின் சாயம் இப்போது வெளுத்துவிட்டது. மக்கள் இந்த பொய்யர்களை நிராகரிக்க தொடங்கிவிட்டனர். எந்த நீதிமன்றத்தில் இந்த பொய்ச்சாட்சிகளை அரங்கேற்றினரோ அந்த நீதிமன்றமே அவற்றை நிராகரித்து தீர்ப்பு கூற தொடங்கிவிட்டது. கடந்த அக்டோபர் 29 வியாழக்கிழமை களுத்துறை நீதிமன்றத்தில் வேறுவிலை அசம்பாவிதம் தொடர்பான வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமா அதிபரின் அறிக்கையின்படி குறித்த அசம்பாவிதத்துக்கும் ஷேக் நாயகம் அன்னவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. முஸ்லிம் சமூகத்தின் உள்ளங்களை நோகடிக்கும் பாரதூரமான பிரசாரங்களை செய்து அவர்களை சீண்டிவிட்டு அந்த மக்களிடமிருந்து தண்டனையையும் வாங்கி கட்டிக்கொண்ட இந்த தௌவாதிகள் குறித்த அசம்பாவிதத்துக்கு எவ்விதத்திலும் சம்பந்தமே இல்லாத சங்கைக்குரிய ஷேக் நாயகம் அன்னவர்கள் மீது வீண்பலை சுமத்தியமை எல்லோராலும் கண்டிக்கப்படுகின்ற கீழ்த்தரமான இழிவு செயலாகும். புலன் விசாரணைகள் மூலம் நுணுகி ஆராய்ந்த சட்டமா அதிபர் திணைக்களம் சங்கைக்குரிய ஷேக் நாயகம் அன்னவர்களுக்கும் இந்த அசம்பாவிதத்துக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்ற உண்மையை தீர்ப்பாக வழங்கியுள்ளமை முஸ்லிம் மக்களை மற்றற்ற மகிழ்ச்சி பெருமிதத்தில் ஆழ்த்தியுள்ளதுடன் அத்தீர்ப்பு துர்க்குணம் கொண்ட தௌவாதிகளின் மீது பெரும் சாட்டை அடியாகவும் விழுந்துள்ளது. வல்ல நாயனின் கோபத்தால் இந்த அக்கிரமக்காரர்கள் இன்னும் இழிவுக்கு ஆளாக்கப்படுவார்கள் என்பது திண்ணமே. தரீகாக்கள் எனும் நேர் வழியில் இருக்கும் சகோதர முஸ்லிம்களே, அஜாக்கிரதையாக இருந்து விடாதீர்கள். ஈமானையும் இஸ்லாத்தையும் அழிக்க முற்பட்டுள்ள இந்த அநியாயக்காரர்களின் சூழ்ச்சிகள் ஏதோ ஒரு வடிவத்திலேனும் எங்களை தொற்றிக்கொள்ளாதிருக்க நம் மஷாயிகுமார்களின் பொருட்டால் வல்ல நாயன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாகவும். புகாரி தக்கியாவினும் சத்தியத்தின் பக்கம் தீர்ப்பு வந்து விட்டது. புகாரி தக்கியாவினும் சத்தியத்தின் பக்கம் தீர்ப்பு வந்து விட்டது. இது காதிரியத்துன் நபவியா தரீகாவினருக்கு மட்டும் கிடைத்த வெற்றி தீர்ப்பல்ல. இது காதிரியத்துன் நபவியா தரீகாவினருக்கு மட்டும் கிடைத்த வெற்றி தீர்ப்பல்ல. அத்தனை அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினரும் அகமகிழ கிடைத்த அற்புத தீர்ப்பு.
அத்தனை அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினரும் அகமகிழ கிடைத்த அற்புத தீர்ப்பு. அல்ஹம்துலில்லாஹ் வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.